Hi, dear students. I am Manigandan from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Elambillai. Chapter 3, Vegetative Morphology. Today discussing about the topic Phyllotaxy, leaf mosaic and leaf type. First, we are going to about the topic Phyllotaxy. Phyllotaxy. சில பேர் இதோட இப்போ ப்ரொனவுன்ஸ் பார்த்து அப்படின்னா பைலோடாக்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. பைலோடாக்சி அப்படின்னும் ப்ரொனவுன் பண்ணலாம், பில்லோடாக்சி அப்படின்னும் ப்ரொனவுன் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை பில்லோடாக்சி? பில்லோடாக்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ். ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ் இல்லை லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பில்லோடாக்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து அந்த பிரான்ச்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம அதுவும் பிரான்ச்சஸ்லேயும் என்ன அது லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது, அதனால் அந்த பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ், ஸ்டெம்லேயோ பிரான்ச்சஸ்லேயோ லீஃபோட அரேஞ்ச்மெண்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பில்லோடாக்சி. கிரீக் வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா பில்லோன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா லீஃப் அப்படின்னு, டாக்ஸிஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். அப்போ லீஃபோட அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்ம பில்லோடாக்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சரி, இந்த பில்லோடாக்சினால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவாய்டு ஓவர் க்ரௌடிங் ஆஃப் லீவ்ஸ். ஓவராக க்ரௌட் ஆகிறது என்னன்னு பார்த்தோம்னா லீவ்ஸ் க்ரௌட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுது பில்லோடாக்சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எக்ஸ்போஸ் த லீவ்ஸ் மேக்ஸிமம் டு த சன்லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு லீஃப் மேலே சன்லைட்டு எக்ஸ்போஸ் ஆகணும். அந்த சன்லைட் வந்து அதிகமாக மேக்ஸிமம் சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பில்லோடாக்சி அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் எக்ஸ்போஸ் த லீவ்ஸ் மேக்ஸிமம் டு த சன்லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸாக சன்லைட்டு லீஃப் மேலே எக்ஸ்போஸ் ஆகணும், அதுக்காகவும் ஓவர் க்ரௌடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பில்லோடாக்சி வந்து யூஸ் ஆகுது. தேர் ஆர் 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் பில்லோடாக்சி. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேட், செகண்ட் ஒன் ஆப்போசிட், தேர்ட் ஒன் டெர்னேட், ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஹோல்டு அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் கூட ஒவ்வொரு டைப்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட். Alternate phyllotaxy. In this type there is only one leaf per node. அப்போ ஒரு நோடில் எழுதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒன்லி ஒன் லீஃப் மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஸ்டெம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நோடு, நெக்ஸ்ட் இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நோடு சக்சஸிவ் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நோடு அதுதான் கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் லீஃப் பெர் நோடு. பெர் நோடுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி ஒன் லீஃப் மட்டும் இருக்குது. அண்ட் த லீவ்ஸ் ஆன் சக்சஸிவ் நோட் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட் டு ஈச் அதர். அப்போ ஒவ்வொரு லீஃபும் எப்படின்னு பார்த்தோம்னா சக்சஸிவ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நோடு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. இந்த சைடு ஒரு லீஃப் அப்படின்னா அண்டர் சைடு இந்த பக்கம் ஒரு லீஃப், அடுத்து இந்த பக்கம் ஒரு லீஃப், இப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. There is only one leaf per node and the leaves on successive node are arranged alternate. எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகுது டு ஈச் அதர், ஒன்று இந்த பக்கம் ஒரு லீஃப் இந்த பக்கம் ஒரு லீஃபு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ். ஸோ வெர்டிக்கல் ரோ, இந்த வெர்டிக்கல் வித் த வெர்டிக்கல் ரோ, இந்த வெர்டிக்கல் ரோவில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் வந்து ஸ்பைரலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுன்னா ஆர்த்தோ ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோ ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது வந்து இதே ஆல்டர்னேட் மேனரில் வெர்டிக்கல் ரோவில் லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா ஆர்த்தோ ஸ்டிச்சஸ். அந்த ஆல்டர்னேட் பில்லோடாக்சி ஹேவியே பார்த்தோம்னா 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆல்டர்னேட் ஸ்பைரல், ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ். டிஸ்டிகஸ் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்டர்னேட் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் ஸ்பைரல் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவாக லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குது, பட் ஆனால் எப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைரலாக ஸ்டெம்மை அரௌண்ட் பண்ணி போயிட்டுருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஹைபிஸ்கஸ் கொடுத்துருப்பாங்க. அனதர் ஒன் பார்த்தோம்னா ஃபைக்கஸ். ஃபைக்கஸோட லீவ்ஸும் ஹைபிஸ்கஸோட லீவ்ஸும் வந்து இப்படி இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஆல்டர்னேட்டில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பைரல், செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டிகஸ். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஆல்டர்னேட் ஸ்பைரல். பாரு ஒன்லி ஒன் லீஃப் பெர் நோடு. பெர் நோடுக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி ஒன் லீஃப் இருக்குது.
அதே மாதிரி இதுலேயும் ஒன் லீஃப் இருக்குது. பட் ஆனால் அதோட டைரெக்ஷன் பார்த்தப்போனா ஒவ்வொரு லீஃபும் வந்து டைரெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது. இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது, இது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது, இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்குது. ஸ்பைரலாக அடுத்தடுத்து இருக்கக்கூடியது சேம் டைரெக்ஷன் இல்லாமல் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லீஃபும் பார்த்தோம்னா ஈச் அண்ட் எவரி லீஃப் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் எப்படின்னு பார்த்தோம்னா அரேஞ்ச் ஆகிருக்குது. அதனால தான் இது என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா ஹைபிஸ்கஸ், அது வந்து சைனாரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் செம்பருத்தி பூ. ஃபைக்கஸ் பெங்காலன்சிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எதுன்னு பார்த்தோம்னா பேனியன் ட்ரீ. இது மாதிரியான அந்த பிளான்ஸோட லீவ்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ், அதர்வைஸ் கால் ஃபைபரிசியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணால் லீவ்ஸ் வந்து 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரோவில் வந்து சேம் டைரெக்ஷன்லேயே இருக்குது, இது ஒரு ரோவில் வந்து சேம் டைரெக்ஷன்லேயே இருக்குது. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும் லீவ்ஸு. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 1 லீஃப் பெர் நோடு. பெர் நோடுக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 1 லீஃப் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா பார்த்தா அப்படின்னா நெட்டிலிங்க மரம். இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அதோட உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸுக்கு போகலாம். இதுதான் அந்த நெட்டிலிங்க மரம். இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. பாலியால்த்தியா இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் தான் இப்படி இருக்கும். இதுதான் ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் பாலியால்த்தியா. இந்த பாலியால்த்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் தான் இருக்குது. பட் ஆனால் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகுது. இது ஒரு ரோல் இருக்குது, இது ஒரு ரோல் இருக்குது. தட்ஸ் ஆல். இப்போ நாம் எங்கே போகலாம். ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ்க்கு பாரு கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட் ஸ்பைரலுக்கு பாரு கொடுத்துருக்காங்க. இன் விச் த லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி இன் ஸ்பைரல் மேனர். ஆல்டர்னேட்டிவ்லாம் இருக்குது. ஒன்லி பெர் நோடுக்கு ஒன்லி 1 லீஃப் தான். பட் ஆனால் எந்த மேனரில் அரேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்பைரல் மேனரில் அரேஞ்ச் ஆகுது. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், ஃபைக்கஸ். ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் ஆர் அப்படின்னா ஃபைபரியஸ் அப்படின்னு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. டிஸ்டிகஸ்னாலும் ஃபைபரியஸ்னாலும் என்னென்னு பார்த்தா அப்படின்னா லீவ்ஸ் எப்பயுமே எப்படின்னு பார்த்தோம்னா 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். பாரு கொடுத்துருக்காங்க. இன் விச் த லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி இன் 2 ரோ ஆன் ஈச் எய்தர் சைட் ஆஃப் த ஸ்டெம்மோட எய்தர் சைடு 2 சைட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் ஆனால் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஆல்டர்னேட்டிவில் அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா மானோன் லாங்கிஃபோலியம் சொல்லியிருப்பாங்க. மானோன் லாங்கிஃபோலியம் அப்படிங்கிறது நியூ பைனாமில் நேம். பாலியால்த்தியாவுக்கு நியூ பைனாமில் நேம். ஓல்டு நேம் பார்த்தோம்னா பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா அப்படிங்கிறது. இதுதான் அதற்கான எக்ஸாம்பிள். முன்ன காணிச்சமில்லே நெட்டிலிங்க மரம், அதோட பைனாமில் நேம் இது. பாலியால்த்தியா லாங்கிஃபோலியாங்கிறது ஓல்டு நேமு, நியூ நேம் வந்து மானோன் லாங்கிஃபோலியம் அப்படிங்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட்டுக்கு அடுத்தது என்ன சொன்னோம்னா ஆப்போசிட் பில்லோடாக்சி. In this type, each node possesses 2 leaves opposite to each other. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்டெம்மில் இது ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது. அங்கே என்ன சொன்னோம்னு பார்த்தோம்னா ஒன்லி 1 லீஃப் பெர் நோடுக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி 1 லீஃப்னு சொன்னோம். இங்கே ஈச் நோடு ஒவ்வொரு நோடு பெர் நோடுக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 லீவ்ஸ் இருக்குது. அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த லீவ்ஸ்னால் இந்த லீவ்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஈச் நோட் possesses 2 leaves opposite to each other. ஒன்றுக்கு ஒன்று எப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக இருக்குது. they are arranged in 2 different types. இதுலேயும் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு, ஆப்போசிட் டெக்குசைட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு. இது மாதிரி ஆப்போசிட் லீவ்ஸ் தான். நெக்ஸ்ட் நோடும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சசசிவ் நோடும் சேம் டைரெக்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சசசிவ் நோடுக்கு சொல்கிறோம் இல்லையா, இந்த சசசிவ் நோடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லீவ்ஸும் பார்த்தோம் அப்படின்னாலும் நோடு எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தோம்னா சேம் டைரெக்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பேர் ஆஃப் த லீவ்ஸ் அரேஞ்ச்டு இன் சசஷன் அடுத்தடுத்து அரேஞ்ச் ஆகிருக்குது ஆர் இந்த சேம் டைரெக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்குது. தட் இஸ் 2 opposite leaves at the node. 2 opposite leaves at the node exactly above those at the lower node. லோயர் நோடுக்கும் மேலே இருக்கக்கூடியது பார்த்தோம்னா எக்ஸாக்டாக எப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 ஆப்போசிட் லீவ்ஸுக்கு எக்ஸாக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குது, சேம் டைரெக்ஷன்லேயே அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் சூப்பர் போஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிடிஎம் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. கோவா அதாவது கொய்யா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதோட லீவ்ஸ் வந்து ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு.
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா குயிஸ் குவாலிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரங்கூன் கிரிப்பர் அப்படிங்கிற காமன் நேமில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பிளான்ட்டும் பார்த்தோம்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்டுக்கு எக்ஸாம்பிள். நமக்கு சிடியம் குஜாவா அப்படிங்கிறத அந்த சிடியம் பிளான்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாரு. கொய்யாவோட லீஃப் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இது மாதிரி இருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்குது. நான் சொன்னது பாரு, இந்த நோடில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 லீவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 லீவ்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் சொன்னோம் இல்லையா, ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த நோடுக்கு மேலேயே இருக்கக்கூடிய நோடும் கீழே இருக்கிற நோடி அப்படின்னு பார்த்தோம்னா சேம் டைரெக்ஷன்லேயே இருக்குது. சேம் டைரெக்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் போஸ்டு. ஆனால் இங்கே ஆப்போசிட் டெக்கு செட்டில் பார்த்தா அப்படின்னா அப்படி இருக்காது. இந்த ஒரு நோடில் இருக்கக்கூடிய 2 லீவ்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எபோவ் த நோடு அண்ட் லோயர் நோடு, இது 2 நோடும் பார்த்தா அப்படின்னா அப்பர் நோடு அண்ட் லோயர் நோடு ரெண்டுமே பார்த்தா அப்படின்னா எப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும். ரைட் ஆங்கிள் டு த என்ன சொல்லி பார்த்தா அப்படின்னா அப்பர் ஆர் லோயர் நோடு. அப்பர் நோடுக்கும் லோயர் நோடுக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும். அதை வச்சு தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்போசிட் டெக்கு செட். இதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆப்போசிட் டெக்கு செட். இன் திஸ் டைப் ஆஃப் பெல்லோடாக்சி 1 pair of leaves is placed at the right angle to the next upper or lower pair of leaves. மேலே இருக்கக்கூடிய அப்பர் லீவ்ஸுக்கும் சரி, அப்பர் பேர் ஆஃப் லீவ்ஸுக்கும் லோயர் பேர் ஆஃப் லீவ்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேலோட்ராபிஸ், இன்னொன்று ஆசிமம். கேலோட்ராபிஸ் அப்படிங்கிறது வந்து எருக்கு, அதை தான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஆசிமம் அப்படிங்கிறது ஆசிமம் சாங்கடம் அப்படிங்கிறது வந்து துளசி. இது ரெண்டும் வந்து எக்ஸாம்பிளாக ஆப்போசிட் டெக்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். துளசியில் பார்த்தாலும் இதே மாதிரி ஆப்போசிட் டெக்ஸாக தான் இருக்கும். அப்போ 1 pair of leaves பார்த்தா அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் லீவ்ஸ், எந்த ஒரு நோடில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் லீவ்ஸ் எடுத்துகிட்டனாலும் அதுக்கு கூடிய அப்பர் நோடும் லோயர் நோடு கூடிய பேர் ஆஃப் லீவ்ஸ் ரெண்டுமே பார்த்தா அப்படின்னா எப்படின்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் ஆஃப் லீவ்ஸுக்கு எதுவுமே ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் டெக்கு செட். அப்போ என்ன இருக்குதுன்னா ஆப்போசிட் பெல்லோடாக்சியில் அதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட், ஆப்போசிட் டெக்கு செட். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட்டுக்கு வந்து சிடியமும், இன்னொன்று குயிஸ் குவாலிஸும். ஆப்போசிட் டெக்கு செட்டுக்கு பார்த்தா அப்படின்னா கேலோட்ராபிஸும் ஆசிமமும். இது 2 எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டெர்னேட் பெல்லோடாக்சி. டெர்னேட் பெல்லோடாக்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, டெர்னேட் அப்படின்னாவே நேம்லேயே இருக்குது 3 லீவ்ஸ். பெர் நோடுக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 3 லீவ்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் கொஸ்டின் பெல்லோடாக்சி அப்படிங்கிறது. இந்த டைப் தேர் ஆர் 3 லீவ்ஸ் அட்டாச்டு அட் த ஈச் நோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈச் நோடில் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 லீவ்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீரியம். இந்த நீரியம் பிளான்ட்டில் பார்த்தோம்னா நீரியம்னா அரளியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாரு. ஒவ்வொரு நோடில் எத்தனை லீவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 2 3. இப்போ 3 லீவ்ஸ் அரேஞ்சாக இருக்கும். அப்போ ஈச் நோடில் எத்தனை லீவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டெர்னேட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீரியம். மோர் தென் 3 லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோல். ஹோல் அப்படின்னா என்னது, வட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுற்றி ஸ்டெம்மை அரவுண்ட் பண்ணி எப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. இன் திஸ் டைப் மோர் தென் 3 லீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ ஹோல் அட் ஈச் நோட் ஃபார்மிங் பார்த்தோம்னா எப்படி இருந்ததுன்னா சர்க்குலராக இருக்குது ஆர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா ஹோலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வட்டமாக இருக்கலாம் ஆர் சர்க்குலராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலமாண்டா. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈச் நோடில் பார்த்தோம்னா எத்தனை லீவ்ஸ் இருக்குது, 4 லீவ்ஸ் இருக்குது ஆர் 4 அதற்கு மேலேயும் இருக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 3 லீவ்ஸ் ப்ரெசன்ட் இன் அண்ட் ஈச் நோடு. அந்த ஈச் நோடில் இருக்கிறனால ஃபார்மிங் என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது ஆர் சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது ஆர் ஹோல் ஃபார்மில் இருக்குது. எக்ஸாம்பிள் அலமாண்டா. ஹோல்டுக்கு அதர்வைஸ் கால் பார்த்தோம்னா வெர்டிஸ்லேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெர்டிசிலேட் டைப் ஆஃப் பில்லோடாக்சி அப்படின்னு கேட்கலாம். ஹோல் பில்லோடாக்சின்னு கேட்காம வெர்டிசிலேட் பில்லோடாக்சி அப்படின்னும் கேட்கலாம். வெர்டிசிலேட் அப்படின்னாவே என்ன மீனிங் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் அப்படின்னு மீனிங்கு. ஏன்னா ஸ்டெம்மில் எப்படி பார்த்தோம்னா ஹரிசாண்டலாக சரௌண்ட் பண்ணியிருக்குது. லீவ்ஸ் வந்து அந்த ஸ்டெம்மை சரௌண்ட் பண்ணியிருக்குது, நோடை சரௌண்ட் பண்ணிக்கிறதுனால அதுக்கு பேர் வெர்டிசிலேட் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறாங்க. வெர்டிசிலேட் டைப் ஆஃப் பில்லோடாக்சி அப்படின்னாலும் கேட்கலாம். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. பில்லோடாக்சி வந்து have 4 types. First one என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா alternate, second one opposite, third one ternate, fourth one hold. அதில் alternate வந்து 2 டைப்ஸாக பிரித்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா alternate spiral, அதே மாதிரி alternate பார்த்தோம்னா disticus அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஆப்போசிட்லேயும் 2 டைப்ஸ் இருந்துச்சு. ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொன்று பார்த்தோம்னா ஆப்போசிட் டெக்கு செட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டெர்னேட், ஹோல்டு அப்படின்னு மொத்தம் பார்த்தோம்னா 4 டைப்ஸ் வந்து
இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லீஃப் மொசைக் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். லீஃப் மொசைக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொசைக் அப்படிங்கிறது பரவலை இங்கிலீஷ் தமிழில் வந்து இலை பரவல் இலை அமைவுன்னு கொடுத்துருப்பாங்க. இலை பரவல். அப்போ இலை வந்து எப்படி வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது சில பிளான்ஸில் மட்டும்தான் இது மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். லீஃப் மொசைக் லீவ்ஸ் tend to fit in with one another. அப்போ ஒரு லீஃபும் இன்னொரு லீஃபும் அனதர் லீஃபும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா ஃபிட் ஆகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அது மாதிரி நம்ம ஃபிட் ஆக மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃபாகவே என்ன ஆகுது, அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, எதுக்காக இது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, such a way that they may be secure the maximum amount of sunlight. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட்னா சன்லைட் வந்து அதிகமாக அந்த லீவ்ஸ் மேலே படணும் அப்படிங்கிறதுக்காகவும், வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஓவர்லேப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தா அப்படின்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணு பார்த்தா அப்படின்னா இது மாதிரி சில பிளான்ஸில் இந்த மொசைக் லீவ்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஸ்டெம்மில் வந்து இது ஒரு லீவ்ஸ் இருக்குது, இங்கே ஒரு லீவ்ஸ் இருக்குது, இங்கே ஒரு லீவ்ஸ் இருக்குது. இப்படி அரேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோம். எக்ஸாம்பிள் நிறையா லீவ்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்படி லீவ்ஸ் இருக்குது. இப்படி நிறையா லீவ்ஸ் இருக்கிறனால சன்லைட் படும்போது பார்த்தோம்னா மேலே இருக்கக்கூடிய அப்பரில் இருக்கக்கூடிய லீவ்ஸில் தான் நல்லா சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகும். பஸ் லோயர் லீவ்ஸில் என்ன பண்ணாதுன்னு பார்த்தோம்னா இந்த லீவ்ஸோட ஷேடோ என்ன பண்ணு பார்த்தோம்னா இந்த லீவ்ஸ் மேலே விழுவும். இந்த லீவ்ஸோட ஷேடோவை பார்த்தோம்னா இது மேலே விழும். அப்போ அதோட நிழல் என்ன பண்ணுறது, அடுத்தடுத்த லீவ்ஸில் விழுறதுனால சன்லைட் வந்து கரெக்டாக அந்த லீஃபில் வந்து என்ன பண்ணாது, படாது. அதை என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீவ்ஸ் என்ன பண்ணுது, செல்ஃபாக தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அப்போ சன்லைட்டை மேக்ஸிமம் சன்லைட் படணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஓவர்லேப்னா தழுவுதல். ஒரு லீஃபை இன்னொரு லீஃப் தழுவி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லோயர் லீஃபுக்கு பார்த்தோம் அப்படின்னா சன்லைட் வந்து படாது. அப்பரில் இருக்கக்கூடிய லீவ்ஸில் மட்டும்தான் சன்லைட் வந்து படும். அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செல்ஃபாகவே தன்னை என்ன பண்ணிக்குது, சில பிளான்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப் மொசைக் லீவ்ஸ் டென் டு ஃபிட் பண்ணிக்குது இன் வித் ஒன் அனதர். ஒரு லீஃபு இன்னொரு லீஃபோட என்ன பண்ணிக்குது, ஃபிட் பண்ணிக்குது. அண்ட் அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, செல்ஃபாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. வே எதுக்காக, எந்த ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூர், தன்னை பாதுகாத்துக்குது. செக்யூர் அப்படின்னு தன்னை பாதுகாத்துக்குது. எப்படி பாதுகாத்துக்குது, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டை வந்து அதிகமாக என்ன பண்ணணும் படுறதுலையும் வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஓவர்லேப்பிங் என்ன பண்ணுது, குறைச்சிக்குது, மினிமமாக குறைச்சிக்குது. அதனால் எப்படி மாடிஃபைடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா த லோயர் லீவ்ஸ் ஹேவ் லாங்கர் பீட்டியோல். கீழே இருக்கக்கூடிய லீவ்ஸ் லாங்கர் பீட்டியோல் இருந்தால் எப்படி தெரியும், வெளியில் வந்துடும் லீவ்ஸ். சக்சஸிவ் அப்பர் லீவ்ஸ், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அப்பர் லீவ்ஸோட பீட்டியோல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஷார்ட்டாக இருக்கும். பீட்டியோல் மீன்ஸ் தெரியுங்களா, இலை காம்புங்கிறது தான் பீட்டியோல். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அக்காளிப்பா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நிறைய பேர் இருக்குது, பூனை மைக்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, குப்பை மேனி. இதோட லீவ்ஸை பார்த்தா நமக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட்டை, குப்பை மேனி. இந்த லோயர் லீவ்ஸ் பார்த்தா அப்படின்னா அந்த லோயர் லீவ்ஸு இதோட பீட்டியோல் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குது, லென்த்தாக இருக்குது. அதே பாரு அப்பர் லீவ்ஸில் இருக்கக்கூடிய பீட்டியோல் பாரு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, போக போக அப்படியே ஷார்ட்டாக இருக்குது. அப்போ சன்லைட் என்ன பண்ணும், ஈஸியாக எல்லா லீவ்ஸ் மேலேயும் என்ன பண்ணு பார்த்தா அப்படின்னா சன்லைட் வந்து படும். அப்போ சன்லைட்டு ஆல் த லீவ்ஸ்லேயும் என்ன பண்ணு பார்த்தா அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செல்ஃபாக தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால தான் இது மாதிரியான டைப் என்ன சொல்லுவாங்க, லீஃப் மொசைக் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அக்காளிப்பா. இதே மாதிரி வேறு பிளான்ட் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் எடுத்து பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து லீஃப் மொசைக் இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லீஃப் டைப். தேர்ட் டாபிக், லீஃப் டைப். A pattern of division of leaf into discrete components or segment is termed leaf type. இதை வச்சு தான் நம்ம லீஃப் டைப்னு சொல்லுவாங்க. லீஃப் டைப்புக்கு டெஃபினிஷன் கேட்டால் அதெல்லாம் பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு என்டையர் லீஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு என்டையர் லீஃப், முழுமையான லீஃப் அப்படின்னு அர்த்தம். ஒரு என்டையர் லீஃப், இது வந்து பீட்டியோல், இது ஒரு என்டையர் லீஃப் அப்படின்னா இந்த லீஃப் டைப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் லீஃப் இன்டு
டிஸ்க்ரீட் காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஆர் செக்மெண்ட். டிஸ்க்ரீட் காம்பனண்ட் இது தனிப்பட்டது, வெவ்வேறான செக்மெண்ட்டாக காம்பனன்ஸாக பிரியுது. ஆர் செக்மெண்ட்னா இது துண்டுகளாக பிரியுதுன்னு அர்த்தம். அதான் கொடுத்துருக்காங்க. தனித்த காம்பனன்ஸாக பிரியுது. இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா செக்மெண்ட்னா இது துண்டுகளாக பிரியுது ஒரு லீஃப். அதான் பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லீஃப்னு கொடுத்துருக்காங்க. லீஃபோட டிவிஷன் பிரியுது, டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. டிவைட் ஆகிறது வந்து என்ன சொல்லுவாங்க, லீஃப் டைப்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் செக்மெண்ட். செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தா அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி லீஃப் டைப் வந்து பிரிச்சிருக்காங்க. சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்பிள் லீஃப்லேயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா சிலது வந்து இன்சிஷன், அதாவது இன்சிஷன் அப்படின்னா பிளவு வந்து ஏற்பட்டிருக்காது, சிலதில் பிளவு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா இது மேங்கோ லீஃப்னு வச்சுக்கோங்க. இந்த மேங்கோ லீஃப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேங்கோ லீஃபில் பார்த்தா அப்படின்னா எந்த ஒரு இன்சிஷன்னா பிளவே இருக்காது. அது மாதிரியான லீஃப் இதுவும் சிம்பிள் லீஃப் தான். ஏன்னா இது ஒரு ஸ்டெம்மில் ஒரு லீஃப் அட்டாச் ஆகிருக்குது, ஒரு சிம்பிள் லீஃப். இதே சிம்பிள் லீஃப் பார்த்தா அப்படின்னா அதே ஸ்டெம்மில் அட்டாச் ஆகிருக்கும். பட் ஆனால் என்ன டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்தா அப்படின்னா இன்சிஷன் டெவலப் ஆகிருக்கும், இது மாதிரி பிளவு விட்டுருக்கும். இதுவும் சிம்பிள் லீஃப் தான். ஆனால் இது காம்பவுண்ட் லீஃப்னு சொல்ல முடியாது. காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னா லீஃப்லெட்ஸ், நிறையா லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு அர்த்தம். இங்கே காம்பவுண்ட் லீஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இன்சிஷன் வந்து என்னாவது டெப்த்து இன் எது வரைக்கும் போகல, மிட்ரிப் வரைக்கும் போகல. இல்லைனா மிட்ரிப் இல்லைனா பிடிஓல் வரைக்கும் போயிருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்சிஷன் எங்கே டெவலப் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா மிட்ரிப் வரைக்கும் போகலை. ஒருவேளை மிட்ரிப் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும் லீஃப். இதுதான் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதே ஸ்டெம்மு தான். இந்த ஸ்டெம்மில் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு லீஃப் அப்படின்னு சொல்கிறோங்க. அப்போ இதை வந்து பிடிஓல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிடிஓல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. எக்ஸ்டெண்ட் ஆகி அப்போ என்னாவது சிம்பிள் லீஃபாக இருக்கிறது என்னாகுதுன்னு பார்த்தோம்னா இன்சிஷன் கம்ப்ளீட்லி எங்கே மிட்ரிப் வரைக்கும் போயிருக்குது. அப்போ மிட்ரிப் வரைக்கும் போகிறனால தான் அந்த சிம்பிள் லீஃப் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் லீஃபாக மாறுது. அப்போ எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஒரு காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் லீஃப்லேருந்து தான் காம்பவுண்ட் லீஃப்ங்கிறது டெவலப் ஆகிருக்கும். அதாவது எவல்யூஷனை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது எவால்வ் ஆனது சிம்பிள் லீஃப்லேருந்து காம்பவுண்ட் லீஃப் ஃபார்ம் ஆகிருக்குமா, காம்பவுண்ட் லீஃப்லேருந்து சிம்பிள் லீஃப் ஃபார்ம் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு சிம்பிள் லீஃப்லேருந்து தான் காம்பவுண்ட் லீஃப் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து எவல்யூஷனை பேஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ மா இலையில் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் லீஃபாக இருக்கும். அதே இது மாதிரி இன்சிஷன், ஸ்மால் இன்சிஷன் மீன்ஸ் அது சின்ன சின்ன பிளவுகளாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கொக்கரிப்பிட்டா பெப்போ, அதாவது பார்த்தோன்னா வெள்ளரிக்கோட வந்து அதோட லீஃப் பார்த்தா அப்படின்னா இது மாதிரி இன்சிஷன் ஆகிருக்கும். இல்லைனா பப்பாயோட லீஃப் பார்த்தா அப்படின்னா இது மாதிரி இன்சிஷன் டெவலப் ஆகிருக்கும். அதெல்லாம் சிம்பிள் லீஃப் தான், காம்பவுண்ட் லீஃப் கிடையாது. ஏன்னா இன்சிஷன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகலை, ஃபார்ம் ஆகலை. எது வரைக்கும் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மிட்ரிப் வரைக்கும் டெவலப் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், நம்ம காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லலாம். ஆனால் மிட்ரிப் வரைக்கும் டெவலப் ஆகலை, பாதியாக டெவலப் ஆகிறனால இதுவும் என்ன தான் சிம்பிள் லீஃப் தான். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த இன்சிஷன் கம்ப்ளீட்டாக என்னது மிட்ரிப் வரைக்கும் ஃபார்ம் ஆகி தனித்தனி லேமினா மீன்ஸ் இலை பரப்பு, இதெல்லாம் லேமினா அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இது லேமினல் சர்ஃபேஸ். இந்த லேமினல் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, நிறையா இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க மெனி லேமினா ப்ரெசன்ட் இன் பார்த்தா அப்படின்னா சிங்கிள் பிடிஓல் இஸ் கால்ட் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காம்பவுண்ட் லீஃபில் பார்த்தா அப்படின்னா இருக்கக்கூடிய பிடிஓல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சென்ட்ரல் இருக்கிறத ரேச்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சரி, அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் லீஃப் டைப் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லீஃப் என்னாவது டிவைட் ஆகுது, இன்ட்டு என்னாவது டிஸ்க்ரீட் காம்பனண்ட்டாக ஆர் செக்மெண்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிவைட் ஆகுது. அந்த டேர்ம் நம்ம என்ன சொல்கிறோங்க, லீஃப் டைப் அப்படின்னு சொல்கிறோங்க. எதை பேஸ் பண்ணி இந்த டைப்பை பிரிச்சிருக்கான்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தா அப்படின்னா தேர் ஆர் 2 types, சிம்பிள் லீஃப், another one காம்பவுண்ட் லீஃப். ஃபஸ்ட் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் லீஃபில் சொன்னால் a leaf is said to be simple. when the petiole bears a single lamina. ஒரு petiole என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு லேமினா தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், இதுதான் ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மில் ஒரு நோடு, இது பிடிஓல், இது ஃபுல்லாக லேமினா. அப்போ அந்த சிங்கிள் பிடிஓலில் ஒரே ஒரு லேமினா மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, சிம்பிள் லீஃப். சைடு வில் பி சிம்பிள் when the petiole பியர்ஸ்னால் வச்சுருக்குது. எதை வச்சுருக்குது, ஒரு சிங்கிள் லேமினா வச்சுருந்துச்சு அப்படின்னா
சிம்பிள் லீஃப். லேமினா மேபி பார்த்தா அப்படின்னா என்டையராக இருக்கலாம். என்டையர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மேங்கோ லீஃப் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கும், என்டையராக இருக்கும், என்டையர் லீஃப். இது மேங்கோ லீஃப். ஆர் இன்சிஸ்டட் டு டெப்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப்லேயே பார்த்தா அப்படின்னா என்டையர் லீஃப் எப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், இன்சிஸ்டு டெவலப் ஆகிருக்கலாம். டெப்த்னா இந்த உள்நோக்கி எப்படின்னு பார்த்தா அப்படின்னா டெப்த்தாக எப்படி இன்சிஸ்ட் ஆகிருக்கலாம். பட் நாட் அப் டு எது வரைக்கும் கிடையாது, மிட்ரிப் வரைக்கும் கிடையாது. இதில் எது மிட்ரிப் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதுதான் மிட்ரிப்பு. இந்த மிட்ரிப் வரைக்கும் போகலை. அதாவது அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. மிட்ரிப் வரைக்கும் போகாமல் எது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பாதி வரைக்கும் தான் போயிருக்குது. அதான் கொடுத்துருக்கான், நாட் அப் டு மிட்ரிப் ஆர் பிடிஓல். பிடிஓல்னால் இதுதான் பிடிஓல். இந்த பிடிஓல் வரைக்கும் போகலை. பிடிஓல் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா இப்படி இருக்கும் லீஃப். இது மாதிரி போயிருக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி. ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் பால்மில் இருந்து இந்த உள்ளங்கையிலேருந்து ஃபிங்கர்ஸ் எப்படி விரிஞ்சிருக்குமோ அப்படி மாதிரி விரிஞ்சிருக்கும். இது மாதிரி நமக்கு லீவ்ஸ் இருக்கும். இது மாதிரியும் போகலை, அது மாதிரியும் போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட்ரிப் வரைக்கும் போகலை. மிட்ரிப் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா இப்படி தெரிஞ்சிருக்கும். இதுவும் காம்பவுண்ட் லீஃப், இதுவும் காம்பவுண்ட் லீஃப், இதுவும் காம்பவுண்ட் லீஃப். இது மாதிரி காம்பவுண்ட் லீஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பின்னேட் காம்பவுண்ட் லீஃப். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். பால்ம்னாவே உள்ளங்கை, கை மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா விரிஞ்சிருக்குது. அப்போ இன்சிஷன் எது வரைக்கும் டெவலப் ஆகுதுன்னா டெப்த் இன்டூ பிடிஓல். பிடிஓல் வரைக்கும் டெப்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். அந்த இன்சிஷன் வந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டெப்த் இன்டூ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மிட்ரிப் வரைக்கும் டெவலப் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். பின்னா அப்படின்னாவே என்னென்னு பார்த்தோன்னா கோழியோட இறகு அப்படின்னு அர்த்தம். கோழி, பறவைகள், எல்லா பேர்ட்ஸோட இறகுகளும் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா பின்னா மாதிரி இருக்கும். அதில் எல்லாத்தையுமே பின்னான்னு சொல்லுவாங்க. கோழியோட இறகு பார்த்தா அப்படின்னா இப்படி இருக்கும். இதில் பார்த்தா அப்படின்னா இது மாதிரி அதோட ஹேர் வந்து இப்படி போயிருக்கும். இது மாதிரி இந்த லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. அதனால தான் அதுக்கு என்ன பேர் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். பால்மேட் அப்படின்னாவே பால்ம்னானது உள்ளங்கை. உள்ளங்கையில் ஃபிங்கர் எப்படி விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி அந்த ஃபிங்கர் ஒவ்வொன்றும் லீஃப் மாதிரி இருந்துச்சு, லீஃப்லெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பால்மேட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க. இப்போ நாம் இதுக்கு போகலாம். அதை பட் நாட் அப் டு மிட்ரிப் ஆர் பிடிஓல் இஸ் கால் குக்கர்பிட்டா. குக்கர்பிட்டா வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. குக்கர்பிட்டா பெப்போ அப்படிங்கிறது வெள்ளரி, மேங்கோங்கிறது மாங்காங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்து போகலாம். காம்பவுண்ட் லீஃப். இதெல்லாம் சிம்பிள் லீஃப். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இது சிம்பிள் லீஃப். இப்போ நம்ம காம்பவுண்ட் லீஃப் வருங்க. நான் இப்போ சொன்ன முடியாது. அது அப்போ என்ன ஆகுது, இன்சிஷன் வந்து டெப்த்தாக இருக்குது. எது வரைக்கும், அப் டு எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மிட்ரிப் ஆர் பிடிஓல். மிட்ரிப் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா அது பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். பிடிஓல் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா அது பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் பார்த்துக்கலாம். காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப் ஈஸியே ஒன், அதுவும் ஒரு லீஃப் தான், ஒரே ஒரு லீஃப் தான். இன் விச் த மெயின் ரேச்சஸ் பியர் மோர் தென் ஒன் லேமினல் சர்ஃபேஸ். மோர் தென் ஒன் லேமினல் சர்ஃபேஸ் அது அந்த இடத்துல பயனில் கொடுத்துருக்கான். இதுதான் ரேச்சிஸ், இது ஸ்டெம்மு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பிடிஓல். பிடிஓல் வந்து லென்த்தாக இருக்குது. இதுதான் நம்ம ரேச்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோ. ரேச்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிடிஓல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது இல்லையா, அந்த மெயின் மிட்ரிப் மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவோம் நம்ம ரேச்சிஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருங்க. ஏன்னா மிட்ரிப்புங்கிறது அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் இது காம்பவுண்ட் லீஃபில் வந்து அதை வந்து என்ன பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரேச்சிஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மெயின் ஆக்சிஸ், அந்த லீஃப்லெட்ஸோட மெயின் ஆக்சிஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க ரேச்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேச்சிஸ் பிஎஸ் பார்த்தோம்னா மோர் தென் ஒன் லேமினல் சர்ஃபேஸ். இது மாதிரி மோர் தென் நிறையா லேமினல் சர்ஃபேஸ் வந்து வச்சுருந்துச்சு அப்படின்னா இந்த ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீஃப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. லீஃப்லெட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம லீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதெல்லாம் லீஃபு. அந்த லீஃப்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோங்க லீஃப்லெட்ஸ். என்ன சொல்கிறோங்க, நிறையா லீஃப்லெட்ஸ் இருக்கிறனால தான் இதுக்கு ஒரு காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சிம்பிள் லீஃப் கிடையாது, காம்பவுண்ட் லீஃப். இது புரிஞ்சுக்கலாம். காம்பவுண்ட் லீவ்ஸ் ஹேவ் எவால்வ்டு டு இன்க்ரீஸ் த டோட்டல் லேமினல் சர்ஃபேஸ். இப்போ காம்பவுண்ட் லீவ்ஸ் பார்த்தோம்னா ஹேவ் எவால்வ்டு டு இன்க்ரீஸ் டோட்டல் லேமினல் சர்ஃபேஸ். லேமினல் சர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. இது காரணம் லீஃப்லெட்ஸ் இருக்குது நிறையா இருக்கிறதுனால. தேர் இஸ் ஒன் ஆக்சிலரி பட் இன் த ஆக்சில் ஆஃப் த ஹோல் காம்பவுண்ட் லீஃப். இதில் இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட் லீஃபுக்குமே பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிலரி பட் தான் இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஆக்சிலரி பட்?
ஆக்சிலரி பட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு சொன்னோம் சிம்பிள் லீஃப்க்கு இப்படி சொன்னோம், இதுதான் ஒரு லீஃப் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டு டெவலப் ஆகிருக்கும். இந்த பட்டு தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் லீஃப்க்கு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப்க்கும் அதே மாதிரி இருக்கும். காம்பவுண்ட் லீஃப்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதுதான் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரி பட். அப்போ இங்கே மட்டும்தான் ஆக்சிலரி பட் இருக்கும். பட் ஆனால் எங்கே இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே மட்டும்தான் இருக்கும். அந்த ஆக்சிலரி பட் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹோல் காம்பவுண்ட் லீஃப் எத்தனை இந்த காம்பவுண்ட் லீஃப் இந்த காம்பவுண்ட் லீஃப் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆக்சிலரி பட் தான் இருக்குது. அதுதான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் ஒன் ஆக்சிலரி பட் இன் ஆக்சில் ஆஃப் ஹோல் காம்பவுண்ட் லீஃப். இந்த ஹோல் காம்பவுண்ட் லீஃப்க்கும் ஒரே ஒரு ஆக்சிலரி பட் தான் இருக்கும். த லீஃப்லெட்ஸ் ஹவெவர் டூ நாட் போசஸ் ஆக்சிலரி பட். லீஃப்லெட்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஆக்சிலரி பட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோம்னா இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு லீஃப். அந்த லீஃப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு லீஃப் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். தேர் ஆர் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் படிச்சிருப்போங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், அனதர் ஒன் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னு சொன்னோம். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இப்போ நம்ம பார்க்குறோம். பின்னா அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பின்னாவே இறகு, கோழியோட இறகுன்னு சொல்லுவோம் இல்லையா, சிறகு இறகு எல்லாம் ஒன்று தான். அது மாதிரியான இறகு வடிவத்தில் வந்து லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். பட் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இஸ் டிவைன்ட் அஸ் ஒன் இன் விச் த ரேச்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ரேச்சிஸ், ஒன் இன் விச் ரேச்சிஸ் பியர் லேட்ரலி நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ். இதுதான் ஸ்டெம்மு. லேட்ரலி நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் பார்த்தோம்னா லேட்ரலாக அரேஞ்ச் ஆகிருக்குது. ஆல்டர்னேட்டாக இருக்கலாம், ஆர் என்ன சொல்லியிருக்கோன்னா ஆப்போசிட் மேனராக இருக்கலாம். இப்போ நான் எழுதுறது ஆல்டர்னேட்டு, ஆப்போசிட்டு. இப்போ அடுத்து நான் எழுதுறது பார்த்தோம்னா ஆல்டர்னேட் இப்படி இருக்கலாம். இந்த பக்கம் ஒரு லீஃபு, இந்த பக்கம் ஒரு லீஃப் இப்படி இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க அது ஆல்டர்னேட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த லீஃப்லெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. லீஃப்லெட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இருக்கலாம் பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஆஸ்ன்னு பார்த்தோம்னா டாமரிண்டஸ், கேசியா ரெண்டு கொடுத்துருக்காங்க. டாமரிண்டஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா புளிய மரத்தோட லீஃப் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி தான் இருக்கும் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். அதேமாதிரி கேசியா ஆரிக்குலேட்டா அப்படிங்கிறது வந்து ஆவாரம்பூவோட இலை பார்த்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸையும் பார்த்தோம்னா டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். யூனிபின்னேட், பைபின்னேட், ட்ரைபின்னேட், அப்புறம் பார்த்தோம்னா டீ காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறத பார்த்தோம்னா யூனிபின்னேட். அப்போ பின்னா எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி 1. அதில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியானது. ரேச்சிஸ் ஒன்லி 1 ரேச்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ரேச்சிஸ் இஸ் ஏ சிம்பிள் ஆர் அன்டிவைடட் அன்பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேச்சிஸ் பார்த்தோம்னா இது ஸ்டெம்மு, ரேச்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த ரேச்சிஸ் என்னாவில் டிவைட் ஆகலை, அதான் அன்பிரான்ச்சட் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் பியர் லீஃப்லெட்ஸ் டைரக்ட்லி ஆன் இட்ஸ் சைட் இன் ஆல்டர்னேட் ஆர் ஆப்போசிட் மேனர். ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஆப்போசிட் மேனராக இருக்கலாம். என்ன சொன்னது தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரோஸ், இன்னொன்று நீம்ங்கிறது தெரியும், வேப்பம் இலை பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இருக்கும். ரோஸும் அதே மாதிரி தான் இருக்கும். 5 லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது மாதிரி ஒரு லீவ்ஸ், இங்கே ஒரு லீவ்ஸு, இது மாதிரி 5 லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் ரோஸில். அதை பற்றினா தெரிஞ்சிருக்கும். சரி, யூனிபின்னேட் லீவ்ஸ் ஆர் 2 டைப்ஸ். இதுவும் பார்த்தா அப்படின்னா எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னா யூனிபின்னேட் 2 டைப்ஸ். பாரிபின்னேட், இம்பாரிபின்னேட். ரொம்ப ஈஸி தான், இதுவும் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. when the leaflets are even in number the leaf is said to be பாரிபின்னேட். லீஃப் நம்பரை கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஈவன் நம்பராக பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பாரிபின்னேட், ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்பாரிபின்னேட். பாரிபின்னேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டாமரிண்டஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது, டாமரிண்டஸ்னால் புளிய மரம், புளிய லீஃப், இதுதான் புளிய லீஃப். புளிய லீஃபில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எண்டில் பார்த்தா எத்தனை லீஃபில் முடிஞ்சிருக்குது, 2 லீவ்ஸில் வந்து முடிஞ்சிருக்குது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பார்த்தோம்னா எண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஈவன் நம்பராக இருக்கும். அதே மாதிரி இம்பாரிபின்னேட் when the leaflets are odd in number the leaf side will be இம்பாரிபின்னேட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அசாடிடெக்டா இண்டிகா அப்படிங்கிறது நீம், வேப்பம் இலையை பார்த்தோம் அப்படின்னா அதில் லாஸ்ட் லீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லீவ்ஸில் வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன நம்பர், ஆட் நம்பரில் இருக்குது, ஆட் நம்பரில் இருக்கும். அப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஆட் நம்பரில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாரிபின்னேட். ரொம்ப ஈஸி. இப்போ யூனிபின்னேட்லேயே there are 2 டைப்ஸ், பாரிபின்னேட், இம்பாரிபின்னேட். பாரிபின்னேட் அப்படின்னா ஈவன் நம்பரில் இருக்குது,
இம்பாரிபின்னேட் அப்படின்னா ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். பைபின்னேட் ரொம்ப ஈஸி பார். பைபின்னேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரேச்சஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா பிரான்ச்டாக இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸி பார். த பிரைமரி ரேச்சஸ் ப்ரொடியூஸ்டு செகண்டரி ரேச்சஸ். அப்போ இதுதான் ஸ்டெம்மில் இதுதான் ரேச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. இது பிரைமரி ரேச்சஸ். இதில் செகண்டரி ரேச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த செகண்டரி ரேச்சஸ் தான் பியர்ஸ் லீஃப்லெட்ஸ். இந்த செகண்டரி ரேச்சஸ் என்ன வச்சுருக்குது? லீஃப்லெட்ஸை வச்சுருக்கோம். இது மாதிரி இதையும் எல்லோரும் பார்த்துருப்போங்க. நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச பிளான்ட்டு நிறையா இருக்கும். இதில் வந்து டிலோனிக் ரீஜியான்னு கொடுத்துருப்பாங்க. டிலோனிக் ரீஜியாங்கிறது செம்மயிர் கொன்றை. நம்ம ஸ்கூலில் கூட இருக்குது மரம். நீ வந்து அட்மிஷன் போடும்போது கூட வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தா அப்படின்னா மரம் இருக்கும். அந்த ரெட் கலரில் ஃப்ளாரை ஃபார்ம் பண்ணி மரம் ஃபுல்லாகவே அந்த ரெட் கலர் ஃப்ளாரே டெவலப் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் சில டைமில் அது ஃப்ளார் ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் அது டிலோனிக் ரீஜியா. லீஃப் பார்த்த நேரத்தை கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்க பாரு. இந்த பிரைமரி ரேச்சஸ் இதுதான் பிரைமரி ரேச்சஸ்ஸு. இந்த பிரைமரி ரேச்சஸில் என்ன இல்லை? லீஃப்லெட்ஸ் கிடையாது. இதுதான் செகண்டரி ரேச்சஸ். இந்த செகண்டரி ரேச்சஸில் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா லீஃப்லெட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். இதுதான் செகண்டரி ரேச்சஸ். அதனால் இது வந்து பின்னேட் மொத்தமாக பார்த்தாலும் பின்னேட் ஆகுது, தனித்தனியாக பார்த்தாலும் பின்னாவாக இருக்குது. அதனால தான் பின்னேட். பைனாவே 2 இது மாதிரி ஞாபகம் வச்சு தான் முடிஞ்சது. பைனாவே என்னது? ரேச்சஸ் வந்து பிரான்ச்சாக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் பிரைமரி ரேச்சஸ் ப்ரொடியூஸ் செகண்டரி ரேச்சஸ் விச் பியர் லீஃப்லெட்ஸ். இந்த செகண்டரி ரேச்சஸ் ஆர் நவுன் அஸ் என்ன சொல்லுவாங்க? பின்னா. செகண்டரி ரேச்சஸ் என்ன சொல்லுவாங்க? நம்ம பின்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. நம்பர் ஆஃப் பின்னா வேரியஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசியஸ். ஒவ்வொரு ஸ்பீசிஸிலும் பின்னாவோட நம்பர்ஸ் பார்த்தா அப்படின்னா டிஃபர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் டிலோனிக் ரீஜியா. இப்போ இதில் பார்த்தா அப்படின்னா நம்பர்ஸ் வந்து நிறைய இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி 8 8 16 இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒவ்வொரு பிளான்ட்லையும் பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி வெவ்வேறு பிளான்ட்லையும் பார்த்தா அப்படின்னா சீசல்பினியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பிளான்ட் இதே மாதிரி லீவ்ஸ் வச்சுருக்கும். அந்த லீவ்ஸ்லையும் பார்த்தா அப்படின்னாலும் அதோட நம்பர்ஸ் பார்த்தா அப்படின்னா வேரி ஆகும். இது வந்து கம்மியாக இருக்குதுன்னா அதில் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும். அதான் நம்பர்ஸ் வந்து பின்னாவோட நம்பர் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரேச்சஸ் தான் நம்ம பின்னாங்கிறது என்ன சொன்னால் ஏற்கனவே சிறகு மாதிரி இருக்கிறத சொன்னேன். சரி, நெக்ஸ்ட் ட்ரைபின்னேட். இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேச்சஸ் வந்து என்னாவதுன்னு பார்த்தோம்னா தேர்டு ஒன்றா என்னாவதுன்னு பார்த்தோம்னா பிரான்ச் ஆகிருக்குது. ட்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ரேச்சஸ் பிரான்ச்சஸ் பார்த்தோம்னா த்ரைஸ் அப்படின்னா என்னது? 3 டைம் என்னாவதுன்னு பார்த்தோம்னா டிவைட் ஆகுது. This leaf is called tripinnate. The secondary rachis produced tertiary rachis. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா செகண்டரி ரேச்சஸ் என்னது? டெர்சியரி ரேச்சஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெர்சியரி ரேச்சஸ் பியர்ஸ் பார்த்தோம்னா லீஃப்லெட்ஸ். எக்ஸாம்பிள் மொரிங்கா டிங்டோரியா அப்படிங்கிறது வந்து முருங்கை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த முருங்கையோட இலை பாரு. ஃபஸ்ட்டு இது பிரைமரி ரேச்சஸ். இங்கே தான் ஸ்டெம் இருக்கும். இந்த ஸ்டெம்மில் தான் இந்த லீஃப் அட்டாச் ஆகிருக்கும். இது பிரைமரி ரேச்சஸ். இதில் என்னது? செகண்டரி ரேச்சஸ். இந்த செகண்டரி ரேச்சஸில் இங்கே பார்த்தீங்களா இருக்குது? டெர்சியரி ரேச்சஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெர்சியரி ரேச்சஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பார்த்தோம்னா முருங்கை இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும். பிரைமரி ரேச்சஸும் செகண்டரி ரேச்சஸ் டெர்சியரி ரேச்சஸில் என்னதுன்னு பார்த்தோம்னா லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அது வந்து ட்ரைபின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரைபின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொரிங்கா. ஃபுல் நேம் மொரிங்கா டிங்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மொரிங்கா அப்படிங்கிறது வந்து முருங்கைக்கு எக்ஸாம்பிள். முருங்கை இலை பார்த்துருப்பீங்க. ட்ரைபின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரேச்சஸ் வந்து பார்த்தா அப்படின்னா செவரல் டைம் வந்து அது பிரான்ச்ட் ஆகிருக்குது. பட் when the rachis of the leaf is branched several times, it is called decompound. Example Daucus carota, Coriandrum sativum. Daucus carotaங்கிறது கேரட்டோட பைனாமியல் நேம் Daucus carota. Coriandrum sativum கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி இலையும் கேரட்டோட இலையும் பார்த்தா அப்படின்னா டீகாம்பவுண்டாக இருக்கும். ஏன்னா ரேச்சஸ் வந்து இருக்குது செவரல் டைம்ஸ் வந்து பிரான்ச் ஆகிருக்கும். இது கொத்தமல்லிக்கு சொல்லியிருப்பாங்க. இது சும்மா சிம்பிள் பிரான்ச்சஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இது நிறைய என்ன பண்ணியிருக்கும்? கீழேலாம் நிறையா பிரான்ச்சஸ் வந்துருக்கும். இந்த மாதிரி நிறையா டைம் அது பிரான்ச்சட் ஆகிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தா அப்படின்னா டீகாம்பவுண்ட் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். பால்மேட்லி அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உள்ளங்கையில் எப்படி ஃபிங்கர் விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். அதாவது கை வடிவத்தில் இருக்கும். நம்ம கை இருக்குது இல்லையா? ஹேண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ம் ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் ஃபார்ம். ஃபிங்கர் எப்படி ஃபார்ம்லேருந்து எப்படி விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். அப்போ இன்சிஷன் எங்கே வரைக்கும் டெப்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெப்த் இன்டூ பிடிஓல் வரைக்கும் டெப்த்தாக இருக்குது அந்த இன்சிஷன். அப்படி டெவலப் ஆகி என்னாவது லீஃப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். Palmatory compound leaf defined as one in which the petiole bears terminally.
petioles pair terminally அப்படின்னா என்னது petiole டெர்மினலில் பார்த்தோம்னா ஒன் ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் seem to be radiating from common point. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஸ்டெம்மு, இந்த ஸ்டெம்மில் இதுதான் பிடிஓல். இந்த பிடிஓலோட டெர்மினல் ரீஜனிலிருந்து என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த டெர்மினல்னால் இந்த நுனிப்பகுதியிலிருந்து ஒன் ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் வந்து ஒன் ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் சீன் இன் ரேடியேட்டிங் ஃப்ரம் காமன் பாயிண்ட். இதுதான் அதுதான் காமன் பாயிண்ட், இது காமன் பாயிண்ட்டு. இந்த காமன் பாயிண்டில் ரேடியேட் ஆகிருக்குது, இப்படி ரேடியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எது மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, ஃபிங்கர் ஃப்ரம் த பால்ம்னா உள்ளங்கையிலிருந்து எப்படி ஃபிங்கர் இப்படி விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லீஃப் வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். யூனிஃபோலியேட்லி காம்பவுண்ட் லீஃப், ஃபோலியேஜ் அப்படின்னாவே லீஃப் அப்படின்னு அர்த்தம். யூனி மீன்ஸ் சிங்கிள். அப்போ பிடிஓலோட டெர்மினலில் சிங்கிள் லீஃப் மட்டும் எப்படி இருக்குது அதான் கொடுத்துருக்காங்க. when the single leaflets is articulated to the petiole is said to be unifoliate. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, லெமன். ஆர்டிகுலேட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் கால் வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவோம்னா புகுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகுலேட்னா புகுத்துதல். நமக்கு வந்து ஜாயிண்டட் அப்படின்னு நம்ம வச்சுட்டா நம்ம ஈஸியாக இருக்கும் பாரு. ஏ சிங்கிள் லீஃப்லெட் இஸ் ஜாயிண்டட் டு த petiole. சிங்கிள் லீஃப்லெட் என்னது பிடிஓலில் ஜாயிண்டாக இருக்குது. சைட் டு பி யூனிஃபோலியேட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிட்ரஸ். இதோட டயக்ராம் பார்த்தோன்னா தெரியும். சிட்ரஸோட லெமனோட லீஃப் பார்த்தோம்னா அப்படி இருக்கும். இதுதான் பிடிஓல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஓலில் பார்த்தோம்னா எத்தனை லீவ்ஸ் இருக்குது, ஒரு சிங்கிள் பிடிஓல் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அதனால் அதை வச்சு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பைபோலியேட். when there are எத்தனை டூ லீஃப்லெட்ஸ் இருக்கும், டூ லீஃப்லெட்ஸ் articulate to the petiole. articulate means joint to the petiole. petiole எத்தனை லீஃப்லெட்ஸ் ஜாயிண்டாக இருக்குது, டூ லீஃப்லெட்ஸ் மட்டும் ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னா சைட் டு பி பைபோலியேட். எக்ஸாம்பிள் சொர்னியா டைபில்லா. நேம்ல இருக்குது இப்போ டைபில்லா. பில்லா மீன்ஸ் லீஃப், பில்லம்னா லீஃப், டைனா டூ லீஃப்லெட்ஸ் மட்டும் இருக்குது. இதுதான் அந்த டயக்ராம். சொர்னியா டைபில்லாவோட பிளான்ட் பார்த்தோம்னா இப்படி இருக்குது. எத்தனை லீஃப்லெட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, 1 2 டூ லீஃப்லெட்ஸ் எவ்வளோ இருக்குது, சிங்கிள் பிடிஓலோட டெர்மினலில் வந்து இருக்குது. தேர்ட் ஒன் ட்ரைபோலியேட். there are 3 leaflets articulate to the petiole. ஆர்டிகுலேட்னா பிடிஓலில் ஜாயிண்ட் ஆகுது. சைட் டு பி ட்ரைபோலியேட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உட்டாப்பில்ங்கிறது ஏகில் மார்மலாஸ். வில்லு மரம் பார்த்துருப்பீங்க. அந்த வில்லு மரத்தோட லீஃப் பார்த்தா அப்படின்னா இருக்கும், அது வந்து உட்டாப்பில்னு சொல்லுவாங்க. காமன் நேம் வந்து உட்டாப்பில். அதே மாதிரி கிளவர் கொடுத்துருப்பாங்க, கிளவர் லீஃப். சீட்டு கட்டில் கூட நம்ம கிளவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிளவரில் பார்த்தா அப்படின்னா அதோட இப்படி கொடுத்துருப்பாங்க, லீவ்ஸு இப்படி இருக்கும், இப்படி தான் கிளவர் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான லீவ்ஸ் ட்ரைஃபோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டயக்ராம் இது வந்து எகில் மார்மலாஸோட லீவ்ஸ் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இப்போ பிடிஓலோட டெர்மினலில் எத்தனை லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிக்குது, லீஃப்லெட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிக்குதுன்னு பார்த்தோம்னா 3 லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிக்குது. 1 2 3. நெக்ஸ்ட் குவாட்ரிஃபோலியேட். குவாட்ரா அப்படின்னாவே 4 அப்படிங்கிறத மீன் பண்ணும். தேர் ஆர் 4 leaflets are jointed to the petiole. jointed or articulate to the petiole. side to be quadrifoliate. எக்ஸாம்பிள் பாரிஸ் குவாட்ரிஃபோலியா. நேம்லேயே குவாட்ரிஃபோலியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மார்சிலியா இன்னொன்று மார்சிலியா. இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா மார்சிலியாங்கிறது டெரிடோபைட் பிளான்ட். அதே மாதிரி பாரிஸ் குவாட்ரிஃபோலியா அப்படிங்கிறது வந்து ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட். இது 2 பிளான்ட் இருக்குது. இங்கே வந்து பாரிஸ் குவாட்ரிஃபோலியா வந்து டயக்ராமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை லீவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. 4 leaflets. அந்த சிங்கிள் பிடிஓலில் 4 leaflets வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது பேர் குவாட்ரிஃபோலியேட் எக்ஸாம்பிள். அடுத்து மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட். அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மல்டிஃபோலியேட் அப்படின்னா லீஃப்லெட்ஸ் மோர் தென் 5 தான் கொடுத்துருக்காங்க. 5 or more leaflets are jointed. இந்த இடத்துல ஜாயிண்டட்னு கொடுத்துட்டாங்க, ஆர்டிகுலேட் கொடுக்காம ஜாயிண்டட் அப்படின்னு அழகாக கொடுத்துட்டாங்க. லீஃப்லெட் ஆர் ஜாயிண்டட் ஆர் ஸ்ப்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைக் ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் த ஃபால்மிலிருந்து இந்த உள்ளங்கையிலிருந்து ஃபிங்கர் எப்படி விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி விரிஞ்சிருந்துச்சு. அது மாதிரியான லைக்கில் வந்து லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பேர் மல்டிஃபோலியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா கிளியோம் பென்டாபில்லான்னு கொடுத்துருக்காங்க. பில்லான்னு இதுலேயே கொடுத்துருக்காங்க. பில்லம்னா லீஃபு, பென்டானா 5 leaflets வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பாம்பக்ஸ் சைப்பா அப்படிங்கிறத பார்த்தா அப்படின்னா இலவம்பஞ்சு மரம். அது வந்து தான் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. இலவம்பஞ்சோட இலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி கையிலேருந்து உள்ளங்கையிலேருந்து எப்படி வந்து இதுதான் உள்ளங்கைன்னு வச்சுக்கோங்க, உள்ளங்கையிலேருந்து எப்படி ஃபிங்கர் வந்து விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி விரிஞ்சிருக்குது. அதனால தான் லைக் எது மாதிரி சொல்லுன்னா ஃபிங்கர் ஃப்ரம் பால்ம் அப்படி வால்மிலேருந்து ஃபிங்கர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குதோ அது மாதிரி
லீவ்ஸ் என்னாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. எத்தனை லீவ்ஸ்னு பார்த்தோம்னா 5 ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் ஆர் ஜாயிண்டட் அண்ட் ஸ்ப்ரெட்டு. ஜாயின் பண்ணி என்னது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. லைக் இது மாதிரி ஃபிங்கர் ஃப்ரம் பாம் மாதிரி. எக்ஸாம்பிள் கிளியோம் பென்டாபிளா, நெக்ஸ்ட் ஒன் பாம்பக்ஸ் சைப்பா அப்படிங்கிறது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.